இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இறைவார்த்தை வழிபாட்டில் யோசுவா தீர்க்கதரிசி 5 அதிகாரம் 9 முதல் 10-12 வரை. 2வது வாசகம் 2வது கொரிந்தியருக்கு எழுதிய மடல் 5 அதிகாரம் 17 முதல் 21. லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 1 முதல் 3, 11 முதல் 32. நவீன், பிரவீன் என்ற 2 மாணவர்கள் வகுப்பில் சண்டை போட்டார்கள். அவர்கள் ஏன் சண்டை இடுகின்றனர் என்று ஆசிரியர் கேட்டார். நவீன் என்ற மாணவன், சார், பிரவீன் என்னை முட்டாள் என்று திட்டுகிறான் என்றான். ஆனால் பிரவீன் அவன் சொன்னதை மறுத்து, இல்லை சார், நவீன் தான் முதலில் என்னை முட்டாள் என்று திட்டினான் என்று கூறினான். அதற்கு ஆசிரியர், ஏண்டா, நான் இங்கே ஒருத்தி இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டீர்களா என்று கேட்டார். ஆசிரியரும் ஒரு முட்டாள் என்பார்கள். ஒரு வகையில் நாம் அனைவருமே முட்டாள்கள் தான். நாம் செய்யும் எத்தனையோ காரியங்கள் முட்டாள்தனமானவை தான். ஆனால் ஒரு முட்டாள் என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அறிவாளியாகின்றார். ஒரு பாவி தான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஒரு நீதிமான் ஆகின்றான். இந்த உண்மையை இன்றைய இறைவார்த்தை கூறும் செய்தி. காணாமற் போன மகன் ஓமை நமக்கு நன்கு உணர்த்தி நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுளுடைய நிபந்தனையற்ற அன்புக்கும் மனிதருடைய முழுமையான மனமாற்றத்திற்கும் இவ்வோமை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பாவம் என்பது கடவுளையே வெறுக்கும் அளவுக்கு ஒருவர் தன் மீது அன்பு செலுத்துவதாகும். இளைய மகன் தன்னுடைய தந்தையை வெறுத்தான். தந்தை இறந்து போனால் நன்று என்று எண்ணினான். ஏனெனில் தந்தை உயிரிடம் இருக்கும் வரை அவனுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு கிடைக்காது. அவன் சுதந்திர பறவையாக பறக்க முடியாது. அவ்வாறே பாவியும் ஒரு வகையில் கடவுள் செத்துவிட்டார் அல்லது கடவுள் இருப்பது எனக்கு ஒரு இடையூறு, எனது கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு அவர் ஒரு வேகத்தடை, எனது முன்னேற்றத்திற்கு அவர் ஒரு முட்டுக்கட்டை என்று எண்ணி மனக்கசப்படைகின்றான். ஆம், பாவம் என்பது தந்தையாகிய கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் செல்வது, சிற்றின்ப பண்டிகை கூட்டத்தில் வாழ்வது, பாவத் தவிட்டான் வயிற்று நிரப்புவது, சுருக்கமாக மகன் என்ற உயரிய நிலையிலிருந்து அடிமை என்ற இழிநிலைக்கு தள்ளப்படுவது. பாவம் செய்கிற எவரும் பாவத்துக்கு அடிமை, வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை என்று யோவான் நற்செய்தி 8 அதிகாரம் 34-35 படிப்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் மல்லாக்கப்படுத்து ஒரு பாட்டை பாடினாராம். திடீரென்று குப்புறப்படுத்து மற்றொரு பாடலை பாடினார். ஏன் அவ்வாறு செய்தார் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், இசைத்தட்டை திருப்பி போட்டேன் என்று. ஆம், காணாமல் போன இளைய மகன் மனமாற்றம் அடைந்தான். தனது வாழ்வு என்னும் இசைத்தட்டை திருப்பி போட்டான். மனமாற்றம் என்பது பாவத்தின் மறுநிலை. பாவம் என்பது கடவுளை வெறுக்கும் அளவுக்கு தன்னை அன்பு செய்வது என்றால், மனமாற்றம் என்பது தன்னையே வெறுக்கும் அளவுக்கு கடவுளை அளவு கடந்து அன்பு செய்வதாகும். தவக்காலம் அப்படி கடவுளை அன்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. ஒரு காலத்தில் தன் தந்தையை வெறுத்த இளைய மகன் தன் இழிவு நிலை உணர்ந்து தன்னை வெறுக்கத் தொடங்கினான். தன் தந்தையின் அன்பு அவனை உந்தி தள்ளியது. அறிவு தெளிந்தான், எழுந்தான், தந்தை இல்லத்தை நோக்கி திரும்பி நடந்தான். தன் பாவத்தை அறிக்கையிட்டான். தந்தையின் அரவணைப்பில் மூழ்கி அகமகிழ்ந்தான். தன் சுயவினையால் தனக்குத்தானே அவன் தேடிக்கொண்ட திண்டாட்டம் தந்தையின் அன்பு வரவேற்பால் மாபெரும் கொண்டாட்டமாக மாறியது. அவன் புதிய படைப்பாக மாறிவிட்டான். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அவர் புதிய படைப்பாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுதன அன்றோ? இவையாவும் கடவுளின் செயலே என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு 2வது மடலிலே 5 அதிகாரம் 17 முதல் 18 கூறக்கூடிய வார்த்தைகள் இங்கு வாழ்வாகிறது. மனமாற்றம் அடைய நமது அறிவு தெளிந்து நாம் பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னன் தாவீது கொலை, விபச்சாரம் ஆகிய 2 பெரும் பாதகச் செயல்களை செய்தார். அவரது கொடிய பாவச் செயல்களை உணர்த்த வந்த இறைவாக்கு நாத்தான் கூறிய கதையை கேட்டு சமூக நீதி நிலைநாட்ட குதித்தெழுந்தார். தன் சுய அநீதியை பற்றி அணுவளவும் அலட்டிக் கொள்ளவில்லை. இறைவாக்கினர்
நீயே மனிதன் என்று சாமுவேல் 12:7 படிக்கிறோம் என்று அவரது பாவநிலையை சுட்டி காட்டிய போது, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று கதறினான். 2 சாமுவேல் 12:13. கடவுளே தூயதர் உள்ளத்தினுள்ளே படைத்தருளும், உறுதிதரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று கண்ணீர் சிந்தி மன்றாடினார். திருப்பாடல் 51:10. சமூக பாவங்களிலும் நிறுவனங்களின் ஊழல்களையும் மட்டுமே சுட்டி காட்டி நமது சொந்த பாவங்களை உணராது மறத்து போகும் ஒரு ஆபத்தான நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள இத்தவக்காலத்தில் முயலுவோமா? மனமாற்றமடைய நாம் கடவுளின் மாபெரும் இரக்கத்தை எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர் தான். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை என்று திருப்பாடல் 103:8-10 படிப்பது போல நாம் மாற வேண்டும். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இளைய மகன் எதிர்பார்த்தது வேலைக்காரனுக்கு இடம்தான், அடிமையின் உணவு. ஆனால் அவன் தந்தை அவனுக்கு அளித்ததோ மகனுக்குரிய நிலை. கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடி, முதல் தரமான ஆடை, அன்பின் முத்தம், மாபெரும் விருந்து. கடவுள் பாவியை மன்னித்து ஏற்று அவர் இல்லமாகிய திருச்சபையில் இடமளித்து சமாதான முத்தம் அளித்து நற்கருணை திருவிருந்தில் பங்களிக்கிறார். இதை நாம் திருப்பலியில் உணர்கின்றோமா? கடமைக்கும் சடங்குக்கும் திருப்பலிக்கு வருகிறவர்களே உணர்ந்து கொள்கிறீர்களா? இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். கலாத்தியர் 4:7 படிக்கிறோமே. ஒப்புரவு அருளடையாளம் நாம் எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதை உணர்த்துவதில்லை, மாறாக கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை உணர்த்துகிறது என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்து கொள்வோம். ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கிறது. திருப்பாடல் 42:7. ஆம், நமது பாவம் என்னும் ஆழ்கடல் கடவுள் இரக்கம் என்னும் ஆழ்கடலை அழைக்கிறது. இறுதியாக தந்தை மகனை ஏற்றுக்கொள்ளும் போது அண்ணன் தம்பியை ஏற்க மறுக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். பாவியாகிய தம்பி வீட்டுக்குள்ளே இருக்க, நீதிமானாகிய அண்ணன் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார். நாம் எங்கே நிற்கிறோம்? பிறர் மனமாற்றத்தைக் கண்டு நாம் மகிழ வேண்டும். பழிவாங்கும் எண்ணம் கூடவே கூடாது. ஏனெனில் மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்கிறார் ஆண்டவர். லூக்கா நற்செய்தி 15:7. ஆம் பிரியமானவர்களே, மனம் மாறியவர்களாய் கடவுளின் பிள்ளையாய் இது உயிர்ப்பின் ஆண்டவரை சந்திக்க தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே பயணிப்போமா?